அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களது சூலூர் கட்டடப் பொறியாளர்கள் சங்கத்தின் 2026 மற்றும் 2028 ஆகிய 2 வருடங்களுக்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா உங்களது அனைவரது வாழ்த்துக்களோடு தற்பொழுது துவங்க உள்ளது. முதலாவதாக விழா துவங்கும் முன்பாக விருந்தினர்களை மேடைக்கும் அழைக்கும் நிகழ்வு. எங்களது சங்கத்தின் பட்டய தலைவர் பாசத்திற்குரிய பொறியாளர் திரு இ காளிமுத்து அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அவருக்கு வாழ்த்து விதமாக நமது அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பொறியாளர் சங்கத்தின் அனைத்து விழாக்களுக்கும் நிரந்தர உபயதாரர்களாக விளங்கிக் கொண்டிருக்கும் சில நிறுவனங்களை பெருமையோடு பெயர் சொல்லி அழைக்க விரும்புகிறேன். முதலாவதாக காரணம்பேட்டை கணேசா ரெடிமிக்ஸ் உரிமையாளர் எங்களது பாசத்திற்குரிய சகோதரர் திரு சிவகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். காவேரி குரூப்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு வினோத் சிங் ரத்தோர் அவர்களின் வாழ்த்துக்களோடு எங்களது அருமை நண்பர் லயன்ஸ் மற்றும் பிரபல நிறுவனங்களுக்கு தனது முழு ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கும் சிம்டா உரிமையாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பிஏ சேர்மன் நண்பர் பிரசாத் சக்கரவர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அழைப்பதில் கண்டுள்ளபடி சூலூர் பேரூராட்சி தலைவர் திருமதி தேவி மன்னவன் அவர்களையும் திருமதி புஷ்பலதா ராஜகோபால் அவர்களையும் பல்லவாலயம் பேரூராட்சி தலைவர் PS செல்வராஜ் அவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களது வாழ்த்துக்களோடு சூலூர் பில்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் நண்பர் M கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சூலூர் கட்டடப் பொறியாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் பொறியாளர் P குமரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எங்களது அவுட்கோயிங் பிரசிடென்ட் பசுமை நிழல் SA விஜயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருக்கும் செயலாளர் பொறியாளர் தேவானந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இந்த வருட பொறியாளர் சிவகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். காட்சியா தலைவர் நண்பர் திரு S ராமலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஓகே, அவர் இன்னும் வரல. விஜய் வெல்கம் சார். வராதுக்கான துணைத் தலைவர் இன்ஜினியர் தங்கவேல். வெல்கம். காட்சியா தலைவர் திரு S ராமலிங்கம் சார்பாக மதிப்புமிக்க பொறியாளர் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் தற்பொழுது மேடையில் அமர்ந்திருக்கிறார். அடுத்தது வந்தாச்சு. புதிய நிர்வாகிகளை பணியில் அமர்த்தும் விதமாகவும் நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தும் விதமாக அரங்கில் அமர்ந்திருக்கும் முனைவர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். வந்துட்டாங்க, சொல்லிட்டேன். சீஃப் கெஸ்ட் வந்தாச்சு. வேறு யாருன்னா மகேஸ்வரி அவங்க வந்தப்புறம் பார்த்துக்கலாம். நடப்பு தலைவர், பொருளாளர், செயலாளர் ஆகிய மூவருக்கும் அவர்கள் பதவிக்கான காலரை அணிவிக்குமாறு எங்களது பட்டயத் தலைவர் நண்பர் பொறியாளர் காளிமுத்து அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். தலைவருக்கு உண்டான
உட்கார்ந்து போடுங்க சார், உட்கார்ந்து போடுங்க. முதலாவதாக தலைவர் பொறியாளர் விஜயகுமார் அவர்களுக்கு காலர் அணிவிக்கப்படுகிறது. செயலாளர் பொறியாளர் தேவானந்த் அவர்களுக்கு காலர் அறிவிக்கப்படுகிறது. பொறியாளர் சிவகுமார் அவர்களுக்கு தற்பொழுது காலர் அணிவிக்கப்படுகிறது. நீங்கள் காலரோடைய உட்காந்துங்க, காலரோடைய இருங்க, காலர் கலத்த வேண்டாம். உக்ரா ஹாஸ்பிட்டலின் எம்டி திரு டாக்டர் ராஜேந்திரன் அவர்களை மிலா மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகிழ்ச்சியான நாள். இந்த 2026-28 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவிற்கு வருகை தந்துள்ளவர்களை வரவேற்கும் ஒரு இனிய நிகழ்வு. துன்பத்தை தூர வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து வாழ்த்து சொல்ல வந்திருக்கும் நம்முடைய சங்கத்தின் முதல் குடிமகன் பட்டய தலைவர் பொறியாளர் காளிமுத்து ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன். அதேபோல் இந்த ஒரு அருமையான நிகழ்விற்கு சங்கத்தின் புதிய நிர்வாகிகளை பணியில் அமர்த்துவதற்காக வருகை தந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் திரு பொறியாளர் டாக்டர் என் பாலசுப்ரமணியம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். முன்னாள் தலைவர்கள் பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் குமரேசன் அவர்களையும் வருகை தர இருக்கும் ஆலோசகர் செல்வராசு அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அதேபோல் இங்கே நமக்கு முன்னாள் தலைவர் குறிப்பிட்டதைப் போல் இது 5ஆம் ஆண்டு நிகழ்வு, பணியேற்பு விழா. இது 5ஆம் ஆண்டு நிகழ்வு. நம்முடைய 5 ஆண்டுகளிலும் முதல் படியாக இன்றைய தினத்தை நாம் துவக்குகிறோம். இந்த துவக்க நாள் சிறப்பு நன்கொடையாளர் நம்முடைய ஸ்ரீ கணேசா ரெடிமிக்ஸ் உரிமையாளர் அண்ணன் சிவகுமார் தான். என்றென்றும் எல்லா வருடங்களுக்கும் அவர்தான் நன்கொடையாளர், முதன்மையான நன்கொடையாளர். அவரை வரவேற்று மகிழ்கிறோம். அதேபோல் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனி வினோத் சிங் ரத்தோர் அவர்கள் வருகை தர இருக்கிறார். வருகிறது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கீழே மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த அரங்கத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி திருச்சி சாலையிலேருந்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடி பெரிய பெரிய டேங்கு மேல்நிலை தண்ணீர் தொட்டிகள்லாம் வச்சிருந்தது. பார்க்குறக்கு அவ்வளோ இதாக இருந்தது. அதில் ஒன்றை கவனிச்சிருக்குன்னு, அந்த டேங்குடைய பெயர் அத்திக்கடவு, நம்முடைய அத்திக்கடல். நம் கோவையில் கடல் இல்லாத குறையை சென்ற ஆண்டு நாம் தான் அந்த அத்திக்கடவு மேல்நிலை தொட்டியை அறிமுகம் செய்தோம். அந்த மேல்நிலை தண்ணீர் தொட்டிகளெல்லாம் வரிசையாக வைத்திருந்தது. எல்லோருடைய வீட்டிலும் வருவது அத்திக்கடவு, எல்லோருடைய வீட்டிலும் மேலே வைப்போம் அத்திக்கடல் மேல்நிலை தண்ணீர் தொட்டியை. அந்த விரைவில் வர இருக்கின்ற வினோத் சிங் ரத்தோர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். காட்சியா தலைவர் எஸ் ராமலிங்கம் நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள ஐயா பின்னாடி இருக்கார். துணைத் தலைவர் தங்கவேல் அவர்களை பின்னால் இருக்கார். அவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். வர இருக்கின்ற பேரூராட்சி மன்ற தலைவர்கள் தேவி மன்னவன், புஷ்பலதா ராஜகோபால், PS செல்வராஜ் அவர்களையும் வரவேற்று மகிழ காத்திருக்கிறோம். அதேபோல் கொசினா பிரசிடென்ட் VP பழனிசாமி அவர்களையும் வரவேற்க காத்திருக்கிறோம். அதேபோல் நம்முடைய அழைப்பினை ஏற்று நமக்கு முன்னால் வருகை தந்த சிம்டா குரூப் உரிமையாளர், முன்னாள் அரிமா ஆளுநர், எங்கள் இல்லத்திற்கு பக்கத்தில் இருப்பவர், என்றும் என்னுடைய வழிகாட்டியாக இருக்கும் ரங்கநாதன் அவர்களை வரவேற்று மகிழ்கிறோம். அதேபோல் பல்லடம் கட்டட பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பொன் சக்திவேல் அவர்கள் ஐயா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அதேபோல் சூலூர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் M கண்ணன் அவர்களை வரவேற்று மகிழ்கிறோம். அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை தர இருக்கும் மகேஸ்வரி சத்குரு அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அதேபோல் இன்னும் சற்று நேரத்தில் இந்த அரங்கின் கதாநாயகனாக
தலைவராக பொறுப்பேற்க இருக்கும் சிற்பி செந்தில்குமார் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். நண்பர்களே, நான் இந்த அரங்கத்தில் உள்ள வந்ததையுமே மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டேன். அவங்க சொன்னாங்க ரத்த அழுத்தம் 10 புள்ளிகள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னும் சற்று நேரம் கழித்து வான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் பேசி முடிச்சுட்டு அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு வந்துடுறேன், 10 இல்லை 20 புள்ளிகள் கம்மியாயிருன்னு சொன்னேன். நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு அதிகமாகாமல் இருக்குன்னு. அவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். இந்த அரங்கத்தின் நுழைவாயிலில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு அருமையான மருத்துவ குழுவினர் அமர்ந்திருக்கிறார்கள். இரத்த பரிசோதனை செய்து கொண்டு இரத்த அழுத்தம் இரத்த பரிசோதனை செய்து கொண்டிருக்கும் மருத்துவ குழுவினர், புக்ரா மருத்துவ குழுவினரை அன்போடு வரவேற்று அதன் உரிமையாளர் ராஜேந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அதேபோல் எல்லாவற்றிலும் இரவு வானை அலங்கரிக்கும் விண்மீன்களைப் போல் இங்கே வந்திருக்கும் இந்த அரங்கத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைத்து விருந்தினர்களையும், அனைத்து மகளிரையும், அனைத்து மழலை செல்வங்களையும் சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வசந்தத்தின் வாயிலில் நின்று வரவேற்று மகிழ்கிறோம். நண்பர்களே, அதேபோல் பிஏஐ சேர்மன் திரு கே பிரசாத் சக்கரவர்த்தி அவர்களை வரவேற்று மகிழ்கிறோம். இன்னும் சில பெயர்கள் ஏதாவது விடுபட்டிருந்தால் வருத்தப்படுகிறோம். கடல் அலைகள் கடற்கரைக்கு வருவதை காத்து கொண்டிருப்பதைப் போல நாங்கள் இனிவரும் விருந்தினர்களையும் வரவேற்று மகிழ காத்திருக்கிறோம். நண்பர்களே, இது 5ஆம் ஆண்டு, ஏற்கனவே சொன்னதைப் போல் சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு பணியேற்பு நிகழ்வு. 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொறியாளர்களை கொண்ட இந்த சங்கத்திலே முதல் தலைவராக, பட்டய தலைவராக பொறியாளர் காளிமுத்து ஐயா அவர்களும், 2வது தலைவராக முன்னாள் தலைவராக பொறியாளர் பி ராதாகிருஷ்ணன் அவர்களும், உடனடி முன்னாள் தலைவராக பொறியாளர் குமரேசன் அவர்களும் அடியேனும் பொறுப்பு வகித்த நிகழ்வு நிறைவு பெற்று இனி வரும் ஆண்டில் பொறியாளர் சிற்பி செந்தில்குமார் அவர்கள் இந்த சங்கத்தை அடுத்த 2 வருடங்களுக்கு அற்புதமாக கொண்டு செல்ல போகிறார். நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன், 4 பேர்த்தையும் தெரியும், அடுத்தது யார், அழைப்புதல் கொடுக்குற போது அடுத்தது யார் அப்படின்னு கேட்டாங்க. நல்ல தலைவர்கள் வர்றாங்க, அடுத்தது யாருன்னு கேட்டாங்க. நான் ஒரு நகைச்சுவையாக சொன்னேன், அடுத்து வர்ற தலைவர் நல்ல வெயிட்டான தலைவர்னு சொன்னேன். அதாவது பொறியாளர் சிற்பி செந்தில்குமார் அவர்கள் திறம்பட நம்முடைய சங்கத்தை வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கை உங்களைப் போலவே எங்களுக்கும் இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடைபெறும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக நடப்பு வருடத்தின் செயலாளர் பொறியாளர் தேவானந்த் அவர்களை செயலாளர் அறிக்கை வாசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சங்கத்தின் நடப்பு வருட செயலாளர் என்ற முறையில் செயலாளர் அறிக்கை வாசிப்பதற்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 2025-26 ஆண்டிற்கான செயலாளர் வாய்ப்பு மீறி வாய்ப்பளித்ததுக்கு முதற்கண் வணக்கம், நன்றி. 18/6/2025 அன்று பணியேற்பு செய்து வைத்தீர்கள். மேலும் 15/9/2025 அன்று பொறியாளர் தினம் கொண்டாட்டம் இதே அரங்கில் இனிதே நடைபெற்றது. மேலும் 30/12/2025 புத்தாண்டு கொண்டாட்டம் ராயல் ரெஸ்டாரண்டில் நடைபெற்றது. 25/1/2025 பொங்கல் விழா ஃபங்க்ஷன் நம்ம சங்க ஆலோசகர் செல்வராஜன் தோட்டத்தில் நமது வருகின்ற தலைவர் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. 11/3/2025 அன்று நம்ம சூழல் நினைவு சின்னம் ஓப்பன் செய்யப்பட்டது. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த சங்க உரிமையாளர் நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய செயலாளர் அறிக்கை காலத்தின் அருமை கருதி அவர் சுருக்கமாக முடிச்சுட்டு போயிட்டார். அதில் ஹைலைட்டாக சொல்லணும், ஏன்னா நம்ம பொறியாளர்கள் தவிர்த்து ஏராளமான சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் தெரியணும், கடந்த வருடம் 4 திட்டங்களை முத்தாய்ப்பாக செய்தோம். கிட்டத்தட்ட ஒரு 12 கூட்டங்களுக்கு மேல் நடத்தி இருந்தாலும் கூட புத்தாண்டு கொண்டாட்டமும் எல்லோருடைய குடும்பங்களும் இணைந்து பொங்கல் விழா கொண்டாட்டமும் முத்திரை பதிக்கிறது. அதேபோல் நாம்
வைத்த நினைவு சின்னத்தை பற்றியும் இங்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர்களுக்கு சொல்ல வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள் திருச்சி சாலை வழியாக பயணிக்கிறார்கள். சூலூரிலே அண்ணனெல்லாம் இருக்கார். இனி அடுத்த திட்டத்துக்கு வந்து நம்முடைய கணேசா ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டையுமே இணைத்து கூட அதை பண்ணலாம். நம்ம சூலூர்னு சொல்லி பேருந்து நிலையத்தில் தமிழ்நாட்டிலேயே முதலாக அமைக்கப்பட்டுள்ள ஏசி பேருந்து நிலையத்திற்கு அருகில் நம்ம சூலூர் அப்படின்னு ஒரு அழகான நினைவு சின்னம் போட்டு முன்னாடி புல்வெளி போட்டு இரவில் பார்த்தீங்கன்னா நின்று அப்படியே சொக்கி போயிடுவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அதை அமைத்து கொடுத்த பெருமை நம்ம எல்லாம் உள்ளடக்கிய சூலூர் கட்டட பொறியாளர்களை சார்ந்தது என்பதை கொஞ்சம் ஹைலைட்டாக சொல்லிக்க விரும்புகிறோம். ஏன்னா நிறையா இருக்குது, சூலூருக்கே வரலாறு இருக்குது, விருந்தினர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பெயர் வரலாறு, அந்த பெயர் தாங்கி இருக்குது. நம்ம கட்டட பொறியாளர்கள் சங்கமும் சூலூர் என்கின்ற பெயர் தாங்கித்தான் இருக்குது. சூரலெனும் கொடியுண்டு பிரம்பு சூரல் சூழ்ந்திருக்க நடுவினிலே ஊர் அமைந்ததுண்டு, சூரலூர் என்று சொன்னதுண்டு, சூலூர் என்றே பின்னால் பெயர் தெரிந்ததுண்டு. ஆரமசை சோழ மன்னர்கள் ஆண்டபோது இது அரிய பிராட்டியநல்லூர், பாண்டியர்கள் ஆண்டபோது சுந்தர பாண்டியநல்லூர். அப்படிப்பட்ட சூலூருக்கு ஒரு வரலாறு இருப்பதைப் போல் நம்முடைய சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கத்திற்கும் எதிர்காலத்தில் இந்த நினைவு சின்னத்தை வைத்ததால் ஒரு வரலாறு இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த நிகழ்வாக புதிய உறுப்பினர்களை இணைத்து வைக்கும் நிகழ்வு பொறியாளர் பி. குமரேசன் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். நன்றி சார். சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கத்தின் பணியேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள், நமது சங்கத்தினுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். நமது உடனடி முன்னாள் தலைவர் அவர்கள் ஒரு 5 வருடங்கள் என்று சொன்னார். சங்கம் ஆரம்பித்து 7 வருடங்கள் ஆகின்றது. 5வது தலைவராக தற்பொழுது சிற்பி இலா செந்தில்குமார் அவர்கள் பதவியேற்கிறார் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நமது சங்கத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 120 உறுப்பினர்கள் நம்ம சங்கத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இன்று இந்த பணியேற்பு விழாவில் 5 புதிய உறுப்பினர்கள் பதவி ஏற்கிறார்கள். அவருடைய பெயர்களை இப்பொழுது வாசிக்கின்றேன். அவர்கள் விழா மேடைக்கு முன்பு வந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பொறியாளர் என் லலித் கிருஷ்ணன் அவர்களை வரவேற்கின்றோம். அடுத்ததாக இன்ஜினியர் ஆர் முத்துக்குமார், இன்ஜினியர் எஸ் பிரபுராம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இன்ஜினியர் எஸ் கணேசன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இன்ஜினியர் கே ஜெயராஜ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்திய நமது சங்கத்தினுடைய உறுப்பினர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என் லலித் கிருஷ்ணன் அவர்களை அறிமுகப்படுத்திய பொறியாளர் ஜெய் கணேஷ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்ஜினியர் ஆர் முத்துக்குமார் அவர்களை அறிமுகப்படுத்திய சிற்பி இலா செந்தில்குமார் அவர்களை இந்த பக்கம் தருங்க, தனியாக இந்த பக்கம் தருங்க. எஸ் இன்ஜினியர் பிரபுராம் அவர்களை அறிமுகப்படுத்திய பொறியாளர் ரமேஷ் அவர்களை அழைக்கின்றோம். பொறியாளர் எஸ் கணேசன் அவர்களை அறிமுகப்படுத்திய பொறியாளர் ராமச்சந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். இன்ஜினியர் கே ஜெயராஜ் அவர்களை அறிமுகப்படுத்திய சிவகுமார் அவர்களை அழைக்கின்றோம். டியூக் 4568 என்ற ஒரு இருசக்கர வாகனம் கூட்டத்துக்கு வர்றதுக்கு இடையூறாக இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அது யாராக இருந்தாலும் அதை கொஞ்சம் வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். டியூப் 200 ஓகே. யாரோட வண்டியாக இருந்தாலும் அது கொஞ்சம் மாற்றி வைங்க. தேங்க்யூ. புதிய உறுப்பினர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், நீங்கள் வந்து கையை முன்னாடி வச்சுக்கோங்க. நான் சொல்லும் பொழுது அதாவது நான் என்று உங்கள் பேர் சொல்லிட்டு நான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு ஒவ்வொரு பேரும் உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் சொல்ல சொல்ல அப்படியே பின்னாடியே வாசிக்கலாம். சரிங்களா? பேர் சொல்லிடுங்க. எல்லோரும் சொல்லுங்கள். நான்
இன்று சங்க உறுப்பினர் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் நேரத்தில் இறைவனையும் என் மனச்சாட்சியும் சாட்சியாக கொண்டு சங்கத்தின் சட்ட திட்டங்களையும் விதிமுறைகளையும் முழுமையாக மதித்து செயல்படுவேன் என்றும் சங்கத்தின் கண்ணியத்தையும் நற்பெயரையும் எப்போதும் உயர்த்தி பாதுகாப்பேன் என்றும் எந்தவித பாகுபாடுமின்றி அனைத்து உறுப்பினர்களிடமும் சமத்துவம், ஒற்றுமை மற்றும் சகோதர உணர்வுடன் நடந்து கொள்வேன் என்றும் நேர்மை, நாணயம், வெளிப்படைத்தன்மை போன்ற பொறுப்புணர்வுடன் எனது கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் கட்டட பொறியியல் துறையின் தரம், பாதுகாப்பு மற்றும் தொழில்முறை நெறிமுறைகளை நிலைநிறுத்த பாடுபடுவேன் என்றும் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன் என்றும் எனது பொறுப்பை தனிப்பட்ட நலனுக்காக அல்லாமல் சங்கத்தின் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்துவேன் என்றும் ஒப்படைக்கப்படும் பொறுப்புகளை உண்மையுடனும் முழு ஈடுபாடுடனும் நிறைவேற்றுவேன் என்றும் மேலும் சங்கத்திற்கு செலுத்த வேண்டிய உறுப்பினர் சந்தா தொகை சரியான நேரத்தில் செலுத்தி நல்ல நன்னடை உறுப்பினர் என்ற மதிப்பை நிலைநிறுத்திக் கொள்வேன் என்று மனப்பூர்வமாக உறுதியளிக்கின்றேன். இன்று முதல் நீங்கள் நமது சங்கத்தின் உறுப்பினராவீர்கள். சங்கத்தின் சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படியே இருங்க. முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு பரிசு அளிக்கின்றார். கைத்தட்டுங்கப்பா. அடுத்ததாக இந்த புதிய உறுப்பினர்களை நமது சங்கத்தில் அறிமுகப்படுத்திய நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதை நமது தலைவர், முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். பிஆர்ஓ கொடுங்க. ஜாயிண்ட் ட்ரெஸரர் சதீஷ் அவர்களையும் நல்கிய நமது சூலூர் கட்டட பொறியாளர் சங்கத்தின் அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி.